இந்த குறும்படத்திற்கு இதன் தயாரிப்பாளராக நின்று எனக்கு துணை நின்றவர் திரைப்பட நடிகர், முன்னாள் மத்திய இணையமைச்சர் திரு நெப்போலியன் அவர்கள். 45 நிமிடம் வேறு ஒரு உலகத்திற்கு சென்று விட்டு வந்திருக்கிறோம். உங்களுடைய படத்தை பார்த்து ஒரு கட்டத்தில் நான் கண்ணீர் ஊக்கக்கூடிய நிலையிலே வந்துவிட்டேன். நண்பர் முத்தமிழ் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன். படம் மிகுந்த ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய படமாக இருக்கிறது. இதில் 3 இடத்துல நான் அப்படியே கண்ணெல்லாம் குழம்பாயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான படம். மிகப்பெரிய அரசியலை வேறொரு ரூபத்திலே இந்த படம் பேசுகிறது. எனது அலங்கார் திரையரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு இலவச காட்சி நடத்தி தர நான் முழு சமூகத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறேன். இந்த குறும்படம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம். எப்படி ஒரு தாயுமானவன் எடுக்கும்போது இந்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் பெறப்பட்டதோ அதே மாதிரி இந்த குறும்படத்தின் மூலமாக அவருக்கு பெரிய படம் எடுப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அமையும் என்பது இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த கலையின் நல்ல தொடக்கமாகத்தான் முத்தமிழ் இந்த குறும்படத்தை துவக்கியிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். பள்ளிக்கூடம் விட்டாச்சு, பல கவலைகளும் விட்டாச்சு. ஒரு மாச சொர்க்கம் இனி ஊருக்கோ நரகம். ஒரு மாச சொர்க்கம் இனி ஊருக்கோ நரகம். மாங்குத்து, மஞ்சங்குத்து, பூக்குத்து, பிள்ளையார் குத்து, பிடிச்சா குத்து. அழுக்கு வேணுமா குளுக்கு வேணுமா? அழுக்கு.
எழுந்துடா, உடைக்கிடடா உன் கூட தடைகளை உடைக்கிடடா. ஞானத்தை ஊன்றி நடந்திடவா நாளைய உலகம் வென்றிடவா, ஞானத்தை ஊன்றி நடந்திடவா நாளைய உலகம் வென்றிடவா, வென்றிடவா வென்றிடவா. விழித்திருடா உன் விழித்திரை மறைத்து விழித்திருடா, துடைக்கிடடா உன் துயர கண்ணீரை துடைக்கிடடா. ஒளி இருந்தால்தான் விழிகளடா, இதுதான் மனிதன் நிலைமையடா, இருளென்றாலும் தெரியுமடா என்றும் நமது விழிகளடா, விழிகளடா விழிகளடா. திறந்திடடா உன் திருவாய் மலர்ந்து திறந்திடடா, முழங்கிடடா போர் முரசில் ஒதியாய் முழங்கிடடா. ஒளி இருந்தால்தான் ஒளிகளடா, இது பேசும் மாந்தரி நிலைமையடா, மௌனம் உந்தன் மொழிகளடா, இது பேசா மாந்தரி திறமையடா, திறமையடா திறமையடா. கேட்டிடுடா வெண்கல சரித்திரம் கேட்டிடுடா, காத்திருடா காலத்தை வெல்வாய் காத்திருடா. பசியின் கதறல் கேளுங்கடா, அது கேளாய் செவிகள் வீங்கடா, நம் செவிப்பறை மட்டும் சேதமடா, உன் குரலுக்கு வழியும் தேசமடா, தேசமடா தேசமடா. அறிந்திடுடா மானிட பிறவி அறிந்திடுடா, கொடிதிடுடா முறையுடன் திறப்பது கொடிதிடுடா. முறையை போக்க போராடு, உலகம் ஜெயிக்க போராடு, மாற்றுத்திறனால் போராடு, மண்ணகம் போற்றும் முன்பேறு முன்பேறு முன்பேறு. எழுந்திருடா என் இளைய சக்தியே எழுந்திருடா, உடைக்கிடடா உன் கூட தடைகளை உடைக்கிடடா. ஞானத்தை ஊன்றி நடந்திடவா நாளைய உலகம் வென்றிடவா, ஞானத்தை ஊன்றி நடந்திடவா நாளைய உலகம் வென்றிடவா, வென்றிடவா வென்றிடவா. அன்புடைய அனைவரையும் பொதுவாக முதற்கண் வருக வருக என வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு கடுமையான கோடை பொழுது, ஆனாலும் கூட இந்த உச்சிவெயில் பொழுதிலும் எனது அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வருக வருக என வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதலிலே குறும்படத்தினை வெளியிடுகின்ற நிகழ்வு, அதை தொடர்ந்து இதே குறும்படத்தினை உலக தமிழர் பார்வைக்காக இணையதளத்திலே வெளியிடுகின்ற நிகழ்வு, மூன்றாவதாக குறும்படம் திரையிடல், நான்காவதாக ஆண்டோர்கள் சான்றோர்களுடைய வாழ்த்துரைகள் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியானது அமைய இருக்கிறது என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தி கொண்டு, இந்த குறும்படத்தினை வெளியிடுவதற்கு முன்பாக இந்த குறும்படம் என்ன என்பதை பற்றி இதற்கு பின்னால் உள்ள சில செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை என்கிற கருது காரணத்தினாலே இந்த குறும்படம் குறித்தான சில செய்திகளை சொல்ல விரும்புகின்றேன். இந்த குறும்படம் 14 வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஒரு குறும்படம். இந்த குறும்படத்திற்கு உருவாக்கம் செய்வதற்கு எனக்கு பொருளுதவி செய்து இதன் தயாரிப்பாளராக நின்று எனக்கு துணை நின்றவர் திரைப்பட நடிகர், முன்னாள் மத்திய இணையமைச்சர் திரு நெப்போலியன் அவர்கள்தான் இந்த குறும்படத்தினுடைய தயாரிப்பாளர். ஒரு 14 வருடங்களுக்கு முன்பு திரு நெப்போலியன் அவர்களுடைய புதல்வன்
வீரநல்லூரில் இருக்கக்கூடிய மயோபதி மருத்துவமனை காப்பகத்திலே சிகிச்சை பெற்று கொண்டிருந்த நேரத்திலே எனது இதற்கு முந்தைய குறும்படமாக இருக்கக்கூடிய தாய்மானவன் குறும்படத்தினை திரையிடுவதற்காக அவர்களை நாங்கள் சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தோம். அந்த அடிப்படையில் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டார்கள். அந்த மேடையிலே இருந்த ஒருவர் இந்த மேடைக்கும் வந்திருக்கிறார் என்பது எனக்கு பெருமை. அதுதான் ஐயா மாலையராஜா அவர்கள். அன்றைக்கு மாலையராஜா அவர்களும் அந்த மேடையிலே நடிகர் நெப்போலியன் வெளியிட அண்ணன் மாலையராஜா அவர்கள் தான் அந்த குறும்படத்தை பெற்றுக்கொண்டார்கள். அந்த குறும்படத்தை பார்த்து மகிழ்ந்த நடிகர் நெப்போலியன் அவர்கள் அந்த மேடையிலேயே அடுத்த குறும்படத்திற்கான முழு பொருள் செலவும் என்னுடையது என்று சொல்லி அந்த மேடையிலேயே என் கையிலே ஒரு 5000 ரூபாயை அட்வான்ஸாக கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அவரிடம் நான் முழுமையான கதையை சொல்லி அந்த குறும்படம் 1 லட்சம் ரூபாய் செலவிலே தயாரிக்கப்பட்டது. அதற்கான முழு தொகையும் அவர்தான் தந்தார். ஆனால் அந்த படத்தை செய்து முடித்த பிறகு அதை வெளியிட வேண்டிய சூழல் அவருக்கு அந்த படம் பிடித்திருந்தது. அதை மிகப்பெரிய அளவில் வெளியிட வேண்டும் என்று விரும்பினார். ஆனாலும் அரசியல் சூழ்நிலை காரணமாக அதை வெளியிட முடியாமல் அவர் அந்த படத்தை அப்படியே கைவிட்டு விட்டார். அப்படி கைவிட்ட படத்தை நான் அவரிடம் அனுமதி பெற்று ஒரு சில திரைப்பட விழாக்களுக்கு அனுப்பி வைத்தேன். அந்த அடிப்படையிலே இந்த குறும்படம் வி கேர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலிலே தமிழ்நாட்டிலிருந்து முதல் குறும்படமாக தேர்வு செய்து எனக்கு விருது பெற்று கொடுத்தது. இரண்டாவது, இந்த குறும்படம் மத்திய அரசாங்கத்தினால் மாற்றுத்திறனாளிகளுக்காக வழங்கப்படக்கூடிய குறும்பட பிரிவிற்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினால் பரிந்துரைக்கப்பட்டு டெல்லி வரையிலும் இந்த குறும்படம் சென்றது. அப்படி சில குறும்பட விழாக்களில் பங்கு கொண்டதோடு இந்த குறும்படம் இதுவரையிலும் வெளியீட்டு விழா காணவில்லை. ஒரே ஒரு சமயத்தில் மட்டும் இந்த குறும்படத்தில் பணியாற்றிய கலைஞர்களுக்காக நான் ஒரு சின்ன அரங்கத்திலே ஒரு திரையிடல் நிகழ்த்தி அதில் பணியாற்றிய கலைஞர்களுக்கு மட்டும் அந்த படத்தை போட்டு காண்பித்தேனே தவிர பொதுவெளி அரங்கத்திலே நான் போட்டு காண்பிக்கவில்லை. எனவே அதற்கு ஒரு முறையான ஒரு விழாவினை நடத்த வேண்டும். இடையிலே 14 வருடங்கள் ஓடிவிட்டது. நானும் பல்வேறு வாழ்க்கை சூழல்களிலே சென்று கொண்டே இருந்தேன். இப்போது மீண்டும் திரைத்துறை நோக்கிய பயணத்தை நாம் தொடங்கலாம் என்கின்ற ஒரு மனோநிலையிலே அதனுடைய தொடக்கமாக அதனுடைய ஆரம்ப புள்ளியாக இந்த குறும்படம் இருக்கட்டும், இதிலிருந்து நமது பயணத்தை நாம் மறுபடியும் விட்ட இடத்திலிருந்து தொடங்குவோம் என்கின்ற அடிப்படையிலே தான் இந்த விழாவை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். நமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த அத்தனை பேரையும் வருக என வரவேற்று இப்போது குறும்படத்தை வெளியிட இருக்கிறோம். இந்த குறும்படத்தினை வெளியிடுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆண்டோர்கள் சான்றோர்கள் அத்தனை பேரையும் வரவேற்று முதலிலே இந்த விழாவிற்கு தலைமை தாங்கக்கூடிய நமது போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் TK திரு என் மாலையராஜா அவர்களை மேடைக்கு வருகை தருமாறு அழைக்கின்றேன். அவர்களை தொடர்ந்து இந்த குறும்படத்தினை வெளியிடுவதற்காக இந்தியாவிலேயே தந்தையும் மகனுமாக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் என்ற மகத்தான சாதனையை செய்த அதில் பங்காளியாக இருக்கக்கூடிய ஐயா வண்டதாசன் அவர்களை நாங்கள் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து இந்த குறும்படத்தினை பெற்றுக்கொள்வதற்காக பிக் பாஸ் ஃபேம் என்று நாங்கள் அழைப்பதிலே குறிப்பிட்டிருந்தாலும் அவர் உள்ளபடியே பிக் பாஸ் ஃபேம் மட்டுமல்ல, பல விதங்களில் அவர் தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர். இன்னும் வானத்திலே ஜொலிக்கக்கூடியவர் எங்கள் அன்பு இளவல் விக்ரமன் அவர்களை குறும்படத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் அழைக்கின்றேன். வாழ்த்துறை வழங்கக்கூடிய ஐயா நாருமுநாதன், இந்த ஆண்டிற்கான ஊவேசா விருது பெற்ற ஐயா நாருமுநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நார்வேயிலே போய் தகைசால் தமிழர் என்ற விருது பெற்றவர் டாக்டர் எஸ் பிரேமச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு வருகை தருமாறு அழைக்கின்றேன். சதக்கத்துல் ஆப்பா கல்லூரியுடைய தமிழ் துறை தலைவர் ஐயா மகாதேவன் அவர்களை வரவேற்கின்றோம். எழுத்தாளர் வழக்கறிஞர் என் இனிய நண்பர் அண்ணன் தீன் அவர்கள் பின்னால் இருக்கிறார், வாங்க தீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மேலப்பாளையத்திலே பெரும் கல்வி செம்மலாக திகழ்ந்து வரக்கூடிய முஸ்லீம் கல்வி கமிட்டியினுடைய செயலாளர் ஐயா LKS மீரான் மொய்தீன் அவர்களை அழைக்கிறேன். அதுபோலவே மேலப்பாளையம் அலங்கார் திரையரங்கத்தினுடைய நடத்துவரும் வசுந்தரா தேவி ஃபிலிம்ஸ் உரிமையாளரும் ஆகிய லயன் ஆர் மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதுபோல ஐயா பேராசிரியர் ராமச்சந்திரன், இந்த அரங்கம் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த பேராசிரியர் ஐயா ராமச்சந்திரன் அவர்கள் செவேரியார் கல்லூரியிலே அவர்கள் சிறப்பாக பணியாற்றி நாட்டுப்புற கலையிலே ஆய்வுகள் பல பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் ராமச்சந்திரன் என்பவர்கள் அழைக்கின்றோம். அதுபோலவே வேர்ல்டு கிராஸ் ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் வாயிலாக
பல சமூக சேவைகளை செய்து வரும் அன்பு சகோதரர் SP துரை அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இத்தனை ஆண்டோர்கள் சான்றோர்கள் முன்னிலையிலே இப்போது ஐயா வண்ணதாசன் அவர்கள் குறும்படத்தினை வெளியிட அன்பு சகோதரர் திரு விக்ரமன் அவர்கள் இந்த குறும்படத்தினை பெற்றுக்கொள்கின்றார். அடுத்தபடியாக இந்த குறும்படத்தினை உலகத் தமிழர்கள் பார்வைக்காக இணையதளத்திலே வெளியிட வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது இணையதளத்தை சார்ந்தவர்களுக்கு அதுதான் குறும்படத்தை பார்க்க வாய்ப்பாக இருக்கிறது என்பதற்காக அதனுடைய வெளியீட்டினுடைய அடையாளமாக அதனுடைய QR கோடு அனைவருக்குமாக நாங்கள் வழங்குகின்றோம். இந்த QR கோடு உங்களுக்கும் ஒரு விசிட்டிங் கார்டு வடிவத்திலே தரப்படும். அதனை நீங்கள் கூகுள் லென்ஸ் மூலமாக ஸ்கேன் செய்தினால் யூடியூப்பிலே நேரடியாக அந்த படத்தினை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்து இப்போது QR கோடு வெளியிடக்கூடிய நிகழ்வு. ஒரு அனைவரும் கலவரி தந்து வணக்கம் சார். இந்த அருமையான ஊன்றுகோல் அப்படிங்கிற படம் நீங்கள் சிறப்பு குறும்படம் இல்லை, அது நல்ல படம்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. நம்ம ஊரை சார்ந்த ஒரு அருமையான டைரக்டர் முத்தமிழ் சார், நம்ம ஊரில் உள்ளவங்களை வச்சு தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்க, சில இடங்களில் கண்ணீர் துளி வர அளவுக்கு இருந்துச்சு. உங்களுடைய அனுபவம் என்ன நீங்கள் சொல்லுங்கள்? உண்மையிலே நல்ல ஒரு படம். நம்ம திருநெல்வேலிக்காரங்க எதை செஞ்சாலும் நேர்த்தியாக செய்வாங்கங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் கேட்டிங்களா. அது அல்வாவை மட்டும் சொல்லக்கூடாது, திரைப்படங்களையும் சொல்லலாம். நம்ம எல்லாமே சக்ஸஸாக தான் இருக்கும். இப்போ பொதுவாக சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இருக்குது. அதில் பாதிக்கு மேற்பட்டது திருநெல்வேலி சார்ந்தவங்க தான் உரிமையாளராக இருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு இதுதான். இப்போ நான் கூட சொன்ன ஒரு படம் அயோத்தின்னு ஒரு படம் இந்த ஆண்டில் இப்போ ஒரு 2-3 ஆண்டு வருஷத்தில் நல்ல படமாக தயாரிக்க இயக்குனரால் இயக்கப்பட்டதுச்சு. அந்த இயக்குனர் திருநெல்வேலிக்காரர், அயோத்தி படத்தினுடைய இயக்குனர். பெரிய பெரிய படங்களுக்கு மத்தியில் அது நல்லபடி சக்ஸஸாக ஓடிச்சு. அதே போல் நம்முடைய முத்தமிழ் அவர்கள் இந்த திரையுலகில் அவர் ஏற்கனவே தாயுமானவன் ஒரு படத்தை குறும்படத்தை 2010 என்னையும் நெப்போலியன், அப்போ மத்திய அமைச்சராக இருந்த நெப்போலியன், நாம் அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 2 பேரும் சேர்ந்து தான் மாவட்ட அறிவியல் மையத்தில் வச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். அப்போ சொன்னார் அவர், இதுக்கு அடுத்த படத்தை நான் தயாரிப்பேன்னாரு. அதை நிறைவேற்றி முடிச்சு கொடுத்துருக்கிறாரு. ஒரு நல்ல தரமான படமாக வந்திருக்கு. இது பெரிய படமாக, பெரிய திரையில் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு படமாக உருவாகணும். அதுக்கு வேறு கான்செப்டில் படங்களை திங்க் பண்ணி நல்ல கதைகளை உருவாக்கி நம்ம திருநெல்வேலிக்கு பெருமையை மேலும் மேலும் சேர்க்கிற வரையில் முத்தமிழர்கள் வளரணும்னு வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி பெரியவங்கள ஆசீர்வாதம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு தயாரிப்பு நல்லதாக இருக்கும். தேங்க்யூ சார். வணக்கம் சார். நம்மளுடைய மண்ணின் மைந்தர் முத்தமிழ் சார் ரொம்ப அழகாக நம்மளுடைய ஊருக்கு பெருமை சேர்க்குற வகையில் ஒரு அழகான ஒரு குறும்படம் இல்லை, நல்ல படம் எடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுடைய மனசை தொட்ட விதம் என்ன, அந்த காட்சி என்ன? நீங்கள் அவங்களுக்கு ஒவ்வொரு காட்சியுமே எனக்குன்னா ரொம்ப தத்ரூபமாக மனித நேயத்தோடு எடுக்கப்பட்ட ஒரு காட்சியாக இருக்குது. ரெண்டாவது எனக்குன்னா ஒரு தன்னம்பிக்கை. ஒரு சின்ன பையனை தன்னம்பிக்கை, அவன் வெக்ஸ் ஆகிட்டான் ஒரு கட்டத்தில். அப்படி இருக்கும்போது அவன் வெக்ஸ் ஆகி போனோன்னு நான் அவன் இறந்து போயிடுவான்னு நினச்சோம். ஆனால் அதை மாறுதலாக்கி அவனோட ஒரு பெரிய உச்ச இடத்துல தென்னை மரத்தில் ஏறும்போது தான் அவனுடைய வாழ்க்கையே திருப்பு முனையாக இருக்குது. அந்த இளநீ கொடுக்குறாருல, அந்த இடம் என்னென்னா அவருக்கு ஒரு சலைன், ஒரு உயிர் காக்கும் சலைனாக தான் அந்த இளநியை நான் பார்த்தேன். நானும் இதே மாதிரி தாயுமானவன்னு ஒரு படம் இதுக்கு முன்னால் எடுத்த படத்தில் நானும் ஒரு படத்தை நடித்தேன். ஆனால் அதை விட இது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த நடித்த அவ்வளோ வரும். கிறிஸ்டி சார்லாம் உண்மையிலே சொல்கிறோம், அருமையான நடிப்பு. ஆமாம், வாழ்ந்திருக்கார், நடிக்கலை, அவரோடு வாழ்ந்துருந்து இதோடு வாழ்ந்துட்டார். அதே மாதிரி அந்த நடராஜன், அதே மாதிரி புத்தநேரி செல்லப்பா சார்னு சொல்லணும், அந்த அருமையாக நடிச்சிருக்காங்க. வாத்தியார்னா அப்படி தான் இருக்கணும். மங்கை டீச்சர் நல்ல ஒரு கம்பீரமான டீச்சராக இருக்காங்கன்னா, இப்போ பார்த்தேன் ரொம்ப எளிமையாக இருக்காங்கன்னா, அந்த டீச்சர் ரொம்ப கம்பீரமாக ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சராக இருக்காங்க. உண்மையிலே இது திரைப்படத்துக்கு போகிற ஊன்றுகோலாக தான் இருக்கும் என்று
வாழ்த்துக்கிறேன். நன்றி. ஆமாம் ஆமாம், முத்தமிழுக்கு இது வந்து ஊன்றுகோல், அது வந்து அடுத்த கட்டத்துக்கு உள்ள ஒரு ஊன்றுகோலாக இருக்கு என்று சொல்லி வாழ்த்துக்கிறேன். வணக்கம், நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி நன்றி. வணக்கம் சார். வணக்கம். இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு முறையை தாண்டி ஒரு பார்வையாளராக, திருநெல்வேலிக்காரராக முத்தமிழ் சாருக்கு என்ன வாழ்த்து சொல்கிறீங்க? இந்த படத்தை பற்றி, உங்கள் படத்தில், இந்த படத்தில் ரொம்ப மனசில் பதியும்படியான காட்சின்னு எது சொல்லலாம்? அது அந்த பனை ஏறுறாருல, ஒரு மாற்றுத்திறனாளி பனை ஏறுறாருல, நம்ம வண்ணதாசன் சார் அதை அது ஒரு வன்முறையாக கருதம்னாரு. ஓரளவு அது உண்மை தான், மேலே வரையிலும் போனார். பட் அந்த படத்தினுடைய ட்விஸ்ட்டும்பாங்கள்ல, அது அந்த காட்சி. அப்புறம் கிருஷி சார் நல்லா பண்ணியிருந்தார். நல்லா அவர் இயல்பு நம்ம வந்து இயல்பாகவே அவர் பண்ணியிருக்கிறாரு. நல்லா இருந்தது. எப்போவுமே நம்ம அப்படித்தானே, நம்ம பெரிய சீரியலில் வந்தாலும் அப்படித்தான், பெரிய படத்தில் வந்தாலும் அப்படித்தான். ஆமாம், அவ்வளோதான். அதோட இந்த படத்தில் பார்த்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் அமைச்சராக இருக்கிற நெப்போலியன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தார். அப்புறம் வந்து நானும் இதை மறந்துட்டேன், முழு படம் பார்க்கல, நம்ம டப்பிங்கில் இதுகளில் மட்டும்தான் போனோம். அவர் போயிட்டு இருந்தவர் பாதையிலேருந்து திரும்பி என்னையை பார்த்து வந்து, சார் அருமையாக பண்ணியிருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை பார்த்ததில்ன்ட்டு வந்து கிரீட் பண்ணிவிட்டு ஸ்டேஜுக்கு வாங்கன்னாரு. நம்ம எப்போவும் தன்னை முன்னிலைப்படுத்துறது இல்லை சார் நீங்கள் போங்கன்ட்டு வந்துட்டேன். அது ஒரு பெரிய, அப்போ அந்த அதனுடைய வெளிப்பாடு தானே. ஒரு தயாரிப்பாளர் பாராட்டுறாருன்னா, ஒரு டைரக்டரோ ஒரு ஆர்டிஸ்ட்டோ பாராட்டுறது வேறு, தயாரிப்பாளர் பாராட்டுறது. முத்தமிழ் சாருக்கு என்ன சொல்லுங்கள்? நம்ம ஊர் மண்ணின் மைந்தன், நம்ம ஊரோட தயாரிப்பு பூராமே காமிச்சிருக்காரு அந்த படத்தில். பனை வடலி, பனை மரம் எல்லாம். அவர் தார்ச்சாலை அவரை நோக்கி ஒரு பெரிய பாதை இருக்குது. ஒரு வகையில் சென்னைக்கு போனால் தான் முடியுங்கிறது ஒரு உண்மை தான். இருந்தாலும் சென்னை எல்லாரையும் இது ஒரு 2 பேர் இங்கேயும் வேணும்ல. அதாவது எதுவுமே சென்னைக்கு போனால் தான் ஒரு தரமான இது, அப்படி கிடையாது. நம்ம ஊர்லேயே நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு. எம்கேடி பார்க்காததா? இளங்கோவன்கிற பெரிய வசனகர்த்தா. சந்திரபாபு நிறைய பணம் வாங்கின ஒரு ஆர்டிஸ்ட் தான், ஆனால் சாப்பாட்டு கடைசியில் வழி கிடையாது. அதனால் எல்லாமே சென்னையை நோக்கி தான் போனால் தான் முடியுங்கிறதுல எல்லோரும் சக்ஸஸ் ஆக முடியாது. இது படம் வந்து அருமையாக இருந்துச்சு. நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி நமக்கே எல்கே சாரும் சொன்னார், ரொம்ப நீங்களும் நல்லா அருமையாக பண்ணீங்க ஐயா, நம்ம அப்படியே தான் வந்திருக்கோம், எப்பவும் உள்ள மாதிரி தான் சொல்லிட்டு. நன்றி சார். திருநெல்வேலிக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஆட்களில் நீங்களும் ஒருத்தங்க. அதில் திருநெல்வேலி படத்துக்களில் நீங்கள் எல்லா படத்துலையும் மேக்ஸிமம் தலையை காமிச்சிருக்கீங்க. இந்த படத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. முத்தமிழ் சாருக்கு ஒரு நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லலாம். தேங்க்யூ சார். ஓகே, வணக்கம் சார். இப்போ அருமையான நம்ம ஊர் மண்ணின் ஒரு இயக்குனர், சிறந்த இயக்குனர்னு இந்த படம் பார்த்து எல்லாம் சொல்கிறதுலேருந்தே நம்மளே அதை கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஊன்றுகோல் அப்படிங்கிற இந்த படத்தை பற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு பார்வையாளராக உங்கள் மனசில் என்ன தோணுது? ஊன்றுகோல் படம் இப்போ தான் பார்த்தேன், மிக அருமையாக இருந்தது. ஊன்றுகோல் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பையன் வந்து ஊனமற்ற பையன், அவன் முயற்சியில் ஒரு கடை வச்சுருக்கான். அந்த கடைக்கு ஒரு பையன் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காரு. அவங்க வந்து கை நீட்டும்போது இவன் அவங்ககிட்ட கேட்குறான், காசு வேணுமா, எனக்கு வேலை கடை வேணுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப அப்படி ஒரு புல்லரிச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா அது ஒரு ஊனமற்ற பையன் இன்னொரு ஊனமற்றவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த பையனும் அதுக்கு அண்ணன் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீன். அதனால் நம்ம முத்தமிழ் சாருக்கு என்ன வாழ்த்து சொல்லலாம்? வாழ்த்துக்கள். இதே மாதிரி அவர் ஒரு பெரிய படம் பண்ணணும். இந்த குறும்படம் ஒரு பெரிய படம் ஆகிறதுக்கு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஒரு பையனா, ஒரு சின்ன பையனா, உங்கள் மனசில் என்ன தோணுது? அது என்ன சொல்லணும்னா, இவன் நிலைமையே அந்த டீச்சருக்கு நடராஜ் கதையாக தான் இருக்குது இப்போதைக்கு. வேண்டாம், அந்த டீச்சர் யாருன்னு அப்புறம் பார்த்துக்குவோம். சரியா? தேங்க்யூ. இந்த மாதிரி வெளியில் சொல்லுங்கள், இப்படி ஒரு நல்ல ஒரு படம் பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸை தயார் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி சார். நன்றி. வணக்கம் சார். நம்ம ஊர் மண்ணின் இயக்குனர், சிறந்த இயக்குனர்னு பேர் இன்றைக்கி சொல்கிறவங்க எல்லாருமே வந்து பேர் வாங்கிட்டாங்க முத்தமிழ் சார். நம்ம ஊர் பெருமையை வந்து காப்பாற்றுற வகையில் திருநெல்வேலிலையும் நம்ம இருக்கோம். இயக்குனர் பொதுவாக படம் அப்படின்னா சென்னையில் போய் எடுக்கணும், சென்னையில் தான் அப்படின்லாம் இல்லை, நம்ம ஊர்லேயும் நல்ல இயக்குனர்கள் இருக்காங்க அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்க, உங்கள் மனசில் பதிஞ்ச ஒரு காட்சி, சாருக்கு ஒரு வாழ்த்து அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. அதை தான் அந்த படத்தின் மூலயமா ஒரு காட்சியில் வந்து அழகாக நிரூபிச்சிருக்கிறாப்புல. உண்மையிலே வந்து கோடம்பாக்கம் வந்து தென் மாவட்டத்தை நோக்கி திரும்பி கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. உண்மையிலே வந்து படப்பிடிப்புக்கு மட்டும் தென் மாவட்டத்தை நோக்கி வரல, இங்கே நிறைய படைப்பாளிகளும் இங்கேருந்து உருவாகிட்டு இருக்காங்க.
முத்தமிழ் சார் அவர்களுக்கு இதன் மூலயமா என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகிறோம். இந்த ஊன்றுகோல் அப்படிங்கிற ஒரு சிறப்பான இந்த படத்தோட ஹீரோ அன்பு தம்பி தான். கிட்டத்தட்ட 12-14 வருடம்க்கு அப்புறம் நம்ம அந்த ஹீரோவை பார்க்குறோம். ஹீரோ இப்போ என்ன பண்ணுறாரு, என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட கேட்கணும் இல்லையா? தம்பி உங்கள் பேர் சொல்லுங்கள். சிவதானவே இருக்கா. சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க? எம்காம் ஐபி படிச்சுட்டு இருக்கேன். இந்த படம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அதை வெளியே எடுத்து கொஞ்சம் வெளியில் விடும்போது இனி அது பாப்புலாரிட்டி எல்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்ல, அதை பற்றி இப்போ மனசில் உங்களுக்கு எப்படி தோணுது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. வேற என்ன சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே. அந்த படத்தில் நடிக்கும்போது அந்த மூஞ்சி அதை எங்கடா வச்சுக்கிட்டேன் அப்படி நிஜமாவே அந்த ஒரு மூஞ்சி அந்த சார் வந்து அழகாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பாவப்பட்ட ஒரு சின்ன பையன் அந்த முகத்தை வச்சுக்கிறது, உன்னை பார்த்தாலே வந்து ஒரு எல்லாருக்கும் கண்ணீர் வர மாதிரி ஒரு முகம். கண்டிப்பாக நீ அப்படி ஒரு நல்ல வாழ்ந்திருக்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த படம் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆச்சு, அது ஒன்றும் வரலையே, அதை பற்றி எதை நினச்சிங்களா நீங்கள்? அக்கா இல்லைக்கா, எதுவும் யோசிக்கல. அப்பா இருந்தாங்க, அப்பா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு பண்ணோம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? எம்காம் ஐபிக்கா. எம்காம் ஐபி. ஸோ இந்த திரைத்துறைக்கு வரலான்னு ஒரு ஆசை இருக்கா? ஆமாக்கா, கூச்சமாக இருக்குக்கா எனக்கு. அந்த படத்துக்கு அப்புறமே எல்லாமே ஃபுல்லாக கூச்சமாகிடுச்சுக்கா. நான் எந்த ஸ்டேஜுமே யாரில் மிமிக்ரி கூட பண்ண போவே மாட்டேன். இல்லை, இனிமேல் வர வாய்ப்பு இருக்கா? ஒரு ஆசை வருதா? இந்த படம் பார்த்து நிறைய பேர் உங்களை வந்து விஷ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா எனக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்த்தா அவங்கள நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் பிக் பாஸ்லலாம். இந்த பார்த்தா எனக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவேங்க்கா. இது போக வேறு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க படிப்பு? படிப்போக ஸ்போர்ட்ஸ் டேக் ஒன்று இந்த லெக் ஃபைட் நிறைய ஏதோ நீங்கள் நிறைய இதில் ஸ்போர்ட்ஸ்லலாம் நிறைய கலந்துட்டு சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். நேஷ்னல் லெவலில் நிறைய மெடல் பண்ணியிருக்காங்கக்கா. யூனிவர்சிட்டி மேட்சஸ், ஸ்டேட் லெவல் மேட்சஸ் எல்லாமே தமிழ்நாடு சார்பில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கக்கா. அப்படி போயிட்டுருக்கு. வாழ்த்துக்கள்யா. பன்முக கலைஞர் மேலும் மேலும் வளரணும். இந்த படம் உன்னைய பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு ஊன்றுகோலாக உன்னுடைய அந்த நடிப்பு அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள், மேலும் வளரணும். நன்றி. வணக்கம் மேம். இந்த அருமையான திருநெல்வேலி ஊரில் ஒரு சிறந்த இயக்குனர், சிறந்த படைப்பாளி முத்தமிழ் சார் வந்து ஒரு அழகான ஊன்றுகோல் அப்படிங்கிற படம் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் உட்காந்து பார்த்தீங்க பார்வையாளராக, உங்களுக்கு உங்கள் மனசில் என்ன தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது? யாருக்கு சல்யூட் பண்ணலான்னு தோணுச்சு? இந்த ஊன்றுகோல் படம் வந்து என் உள்ளத்தில் கூட ஒரு உறுதியை கொண்டு வந்துச்சு. அப்படி தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, அவ்வளோ ஒரு யதார்த்தம், ஒரு உண்மை இருந்துச்சு அதில் முக்கியமாக அதில் படத்தில் நின்றவங்க வந்து டீச்சர் கேரக்டர் அண்டு அந்த மாணவன் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மனசில் இடம் பிடிச்சவங்க அங்கே 2 பேரும். ரொம்ப பிடிச்சது. எனக்கு கண்ணீர் வந்த கட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தென்னை மரத்தில் அந்த மாற்றுத்திறனாளி ஒருத்தர் ஏறுவார். அதுதான் நான் ரொம்ப அழுதுட்டேன். ரொம்ப கண்ணீர் வந்து ரொம்ப அழுதுட்டேன். ரொம்ப மனசு தொட்டுது. இது வந்து ஒரு குறும்படனே சொல்ல முடியாது. பெரிய ஒரு 3 மணி நேர படம் மாதிரி பியூட்டிஃபுல். இயக்குனர்னு பார்த்தா முத்தமிழ் சார் வந்து சகலகலா வல்லவன். எல்லா விஷயத்துலையும் பாட்டு, டிவியில் இருக்கட்டும், பேச்சாளராக இருக்கட்டும், இயக்குனர் எல்லாமே பெஸ்ட்டு மனிதன் அவர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய திருப்தி. எங்களையும் அழைச்சி பார்க்க வச்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி. இது மாதிரி அவருக்கு எடுக்கிற படங்களுக்கு இன்னும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வேணும். தேங்க்யூ. வணக்கம் சார். இன்றைக்கி வந்து திருநெல்வேலியில் இருந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு படைப்பாளி இயக்குனர் வந்து வந்திருக்காங்க. ஒரு அருமையான ஊன்றுகோல் அப்படிங்கிற படம் இன்றைக்கி எடுத்து நம்மளுக்கெல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களுடைய மனசை தொட்ட விஷயம் எது? யாருக்கு சல்யூட் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? வணக்கம், என்னோடய பேர் நவாஸ். நான் ஒரு மறுவாழ்வு மையத்தில் நிர்வாக அலுவலராக இருக்கேன். அதாவது இந்த படம் வந்து இது போன்ற நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டே 6 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வந்தேன். அதாவது படம் ஃபுல்லாகவே டச்சிங்காக தான் இருந்துச்சு. இதுதான்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருந்தது. ஏன்னா வந்து ஒரு ஊனமுற்றவங்களோட நம்பிக்கை இதையும் அழகாக காமிச்சது. அதாவது நீங்கள் வந்து நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க இல்லையா? இந்த படம் உங்களுக்கு ஒரு தெம்பு கொடுத்துருக்கோம் இல்லையா? அவங்களெல்லாம் எப்படி நம்ம வழிகாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். சாருக்கு என்ன வாழ்த்து சொல்கிறீங்க? சார் இது போல் நிறைய படத்தை எடுக்கணும். அதே மாதிரி வண்ணதாசன் ஐயா சொன்னாங்க, அதாவது இந்த படத்தில் மற்ற விஷயங்களையும் இது பண்ணணும்னு. அந்த மாதிரியான விஷயங்களையும் நிறைய பண்ணி வெள்ளித்திரையில் சாரோட படத்தை கண்டிப்பாக நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நன்றி. ஸோ நம்மளுடைய ஆதரவு இருக்கும் தானேயும் சார் இன்னும் ஒரு பெரிய லெவலில் வருவாங்க. நன்றி. நன்றிங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த அருமையான ஊன்றுகோல் திரைப்படம்
நம்ம ஊரில் நம்ம கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏதாவது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. ஒரு சீனில் கூட நீங்கள் தலையை காமிச்சிருக்கீங்க. ஆமாம், அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப எஃபெக்டான ஒரு சீன் தான். ஆமாம், அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ நீங்கள் வந்து சாருக்கு என்ன சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் யாருக்கு சல்யூட் சொல்லலாம்? ஒரு சல்யூட் சொல்லலாம் ஐயா அப்படின்னா யாருக்கு சொல்லலாம்? அந்த நடித்த பையனுக்கு தான். அவன் ஏற்கனவே வந்து அதை மாற்றுத்திறனாளியாக இருக்கிறது இல்லை, இருந்தாலும் இவ்வளோ தூரம் நடிச்சிருக்கான்னா அது வந்து பெரிய விஷயம். அவள் நடித்த கலைஞர்கள், ஒர்க் பண்ண கலைஞர்கள் எல்லாமே தி பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டும் கிடையாது, தி பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து அதாவது எப்படின்னா அவங்க என்ன கஷ்டப்படுதாங்க, யதார்த்தத்தை சொல்லியிருக்காங்க. நார்மலாக உள்ளவங்க எப்படி நடக்காங்க வைக்காங்கிறதோட அவங்க என்ன கஷ்டப்படுவாங்க. அதோட முக்கியமான விஷயம் வந்து அந்த இளநீ சாப்பரக்கோட்டையத்தில் இருக்க வந்து அந்த அண்ணன் நம்ம ஃப்ரெண்டோட அண்ணன் தான். அவருக்கு நமக்கு ரொம்ப தெரியும். அவர் நேச்சராகவே உண்மையாகவே அவர் வந்து மரத்தில் ஏறி பறிக்கூடியால் தான். ஆமாம், படத்துக்காண்டி கிடையாது, உண்மையாகவே அவர் நேச்சுரலாகவே இப்போ சொன்னாலுமே அவர் ஏறி, அதனால தான் அந்த டேர்னிங் பாயிண்ட்டை இருக்குது. அதனால் ரொம்ப சூப்பரான படம். இது போல் நல்ல படம் எங்கள் அண்ணன் எடுக்கணும். ஆமாம், முத்து எங்கள் சொத்துன்னு போது முத்தமிழ் தான் எங்கள் கெத்து. ஆமாம், இல்லை முத்து எங்கள் சொத்து, முத்தமிழ் தான் எங்கள் கெத்து. நீங்க அவர் ஒரு சீன்ல வந்ததுக்கு அவருக்கு விசில் அடிச்சிருக்கீங்க. வந்த வேலையை பார்க்கணும் இல்லையா? சூப்பர். நீங்கள் எனக்கு விசில் அடித்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை நல்லா நிஜமாக தேட்டரில் ஒரு பெரிய படம் பார்த்தா எப்படி விசில் அடித்து பார்ப்போமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு படத்தை பார்க்க விட நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய படம்னு சொன்னீங்க, விசில் அடிச்சு எல்லாம் இங்கே அதில் எவ்வளோ ஒன்று இருந்தால் இவர் விசில் அடிச்சிருப்பார். அதுதான் அதை தான் நானும் சொல்லுவேன். எனக்கு விசில் அடிக்க தெரியல. அதில் நீங்கள் ஒரே ஒரு ட்ரிப்பு நீங்கள் வாழ்த்து காய்ச்சிடும். ஒரே தேங்க்யூ. நன்றி. நீங்கள் சாருக்கு என்ன வாழ்த்து சொல்ல விரும்புகிறீங்க? இதே மாதிரி நிறைய படம் எடுத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக அவங்க வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்கள் விசிலுக்கும் நன்றி, நீங்கள் நடித்த அந்த காட்சிக்கும் ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். நீங்கள் இந்த ஊன்றுகோல் திரைப்படத்தில் வந்து ஓப்பனிங்லேயே நீங்கள் தான் வந்துடுறீங்க. அது இல்லாமல் இந்த படத்தோட ஹீரோ வந்து உங்களுடைய அருமை வளர்ப்பு, உங்கள் வளர்ப்பு வீண் போகலை, அருமையான பையனை நடிக்க வச்சுருக்கீங்க. ஒரு ஹேண்டிகேப்டு அந்த பையன் எப்படி இருப்பாங்கிறது அவனுக்கு தெரியாது, அந்த வயசு சின்ன வயசு தான். ஆனால் அந்த இதுலேயே அனுபவப்பட்டு அவன் நடிச்சிருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தற்போது அவன் ஸ்போர்ட்ஸில் நல்ல லெவலில் வந்துட்டுருக்கான். அவனுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் ஒரு பார்வையாளராக உங்களுக்கு என்ன தோணுது? இந்த படம் வந்துமா ஒரு ஒவ்வொரு சீனும் பார்த்தானுங்க அந்த டைரக்டர் வந்து அவ்வளோ உருக்கமாக அவன் எல்லாருடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது எனக்கே இந்த படத்தை நான் நிறைய வாட்டி வந்து செல்லில் பார்த்துருக்கேன். அப்படியே அழுதுகிட்டே தான் இருப்பேன் எந்த நேரமும். அப்போ அந்த பையனுடைய நடிப்பு, அவர் வந்து அந்த பையனுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்திருக்காப்ப. நானும் டெய்லி பையனை அங்கேருந்து பைக்கில் அங்கங்கே கூப்பிட்டு போய் நான் அந்த பையனுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்திருக்கேன். அதனால் வந்து இந்த படம் பார்க்குறவங்க பூரா எங்கே இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கோ அத்தனை பேர் இந்த படத்தை பார்த்து ஒரு எல்லாருக்கும் ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். அதுக்கு முத்தமிழ் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் ரொம்ப திறமையாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் அவங்க வந்து அந்த கேமராமேனு எல்லாருமே சேர்ந்து, ஆமாம், அதில் முத்தமிழ் சார் வந்து இங்கே ஓடுவார் அங்கே ஓடுவார். நான் ஃபுல்லாக அதில் இருந்திருக்கேன் அந்த சீனில். இங்கே ஓடுவார் அங்கே ஓடுவார், ஓடிக்கிட்டே தான் இருப்பார் அந்த படம் முழுக்க. அந்த படம் ஒரு 40 நிமிஷம் ஓடுது அப்படின்னா அவர் 40 நிமிஷம் ஒரே இடத்துல உட்காரல, நிற்கவே இல்லை. அதனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும். அவர் மேலும் ஆமாம் நிறைய படங்கள் எடுத்து இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு நிறைய பொதுவான கருத்துக்கள் போய் சேரணும். அதனால் இந்த வடிவேல் முருகனுடைய சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். வணக்கம், என்னோட பேர் வந்து போகர். நான் மூலப்பில் இருக்கேன். அதாவது எங்கள் ஊரை வந்து மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் நாங்கள் படித்த ஸ்கூலில் இருந்து எடுத்து இதோட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இதோட ரொம்ப சந்தோஷம். இதே போல் படித்தோம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து எங்கள் ஊரை காமிச்சது, அதாவது எங்களுக்கு மாணவர் அது ஆசிரியர் எல்லாம் காமிச்சது எங்களுக்கு அதோட சந்தோஷம். முத்தமிழ் சார் மேலும் வளரணும். அதுபோல் நான் கிட்டத்தட்ட ஒரு 24 படங்கள் மேலே நடிச்சிட்ருக்கேன். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் வந்து ஸ்க்ரீனில் வந்திருக்கு. அதே போல் என்னோடய முகம் நல்லா தெளிவாக காட்டியிருக்காங்க. எனக்கு இதோட வேற ஒன்றும் இல்லை, இன்னும் மேலே சீரியலில் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அது முத்தமிழ் சார் சீரியலும் எடுக்கணும், படமும் எடுக்கணும். இன்னும் வாழ்த்துக்கு என்னோடய வாழ்த்துக்கம்மா. ரொம்ப நன்றி. வணக்கம் சார். இந்த அருமையான நம்ம திருநெல்வேலி மண்ணை சார்ந்த முத்தமிழ் சார் எடுத்த
ஒரு ஊன்றுகோல் அப்படிங்கிற ஒரு சிறந்த, நான் படம்னு தான் சொல்லுவேன், குறும்படமோ அந்த ஆவணப்படமோ அப்படி சொல்கிறதுக்கு இல்லை, அந்த படத்தில் இணை இயக்குனராக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த இணை இயக்குனராக வேலை பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. எல்லாத்துக்கும் உங்கள் தலை தான் உருளும், அப்படி தானே? ஓகே, அதில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சீனுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த சீனாக இருக்கும்? அப்படி கொஞ்சம் சீன் இருக்குது, கொஞ்சம் கூடவே இருக்குது. அதில் முக்கியமான ஒரு சீன் உண்டு. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. அந்த இளநியை வெட்டி கேட்கும்போது அந்த சிதம்பரம்ங்கிற அந்த கேரக்டர் வந்து காலில் போலியோ அட்டாக்கில் உள்ள ஆள், அவர் ஏறி போய் மரத்தில் போய் இளநியை பறிப்பார். அந்த சீன் ஆக்சுவலாக அதுக்கு எந்த டூப்லாம் கிடையாது. அவர் ஆக்சுவலாக கிராமத்தில் அவர் எங்களுக்கு அந்த தகவல் வந்து ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. ஸோ அவரை வச்சு அந்த சீனை பண்ணவா வேண்டாமா, ஏன்னா வனதர்சன் சார் கூட சொன்னாங்க அதை செஞ்சுருக்க வேண்டாம், ஏன்னா அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். பட் அந்த சீனை செஞ்சாதான் இது பலன் பெறும். அதனால் கரெக்டாக செய்ய தான் சொன்னோம். அதுக்கு முன்னாடி அதில் சிரமம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எந்த ஷாட் எடுத்தாலும் ஒரு சின்ன ரிஹர்சல் பார்ப்போம். டேக் போகலாமா அப்படிலாம். அப்போ அவரை அத்தனை தடவை இழுத்துலாம் செய்ய முடியாது. அவர் அங்கே இடம் வந்து உங்களுக்கு கச்சம்சான் இருக்குது, அதில் போட்டு அவரை இழுத்து அவரை புண்பட வைக்க முடியாது. அந்த இடத்துல உண்மையிலேயே நான் அண்ணன் முத்தமிழை வந்து ரொம்ப பெருசாக சொல்லுவேன். ஏன்னா நான் நேரில் கூட இருந்த ஆள், அதனால் சொல்கிறேன். அவரை டேக்குக்கு யூஸ் பண்ண வேண்டாம், அதாவது ரிஹர்சலுக்கு யூஸ் பண்ண வேண்டாம், அது ஃபைனல் டேக் பண்ணட்டும். உங்களுக்கு கேமரா, ஏன்னா கேமராவில் ஃபோக்கஸ் அது நிறைய விஷயம் லைட்டிங்லாம் இருக்குது. ஸோ அவங்க ட்ரையல் பார்க்கணும். அது இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு போகணும். அதை இவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவரே முத்தமிழனை தவழ்ந்து போய் முட்டெல்லாம் பேண்ட் எல்லாம் கிளியிற அளவுக்கு இழுத்து போய் மரத்தில் ஒரு ஸ்டெப் ஏறுற அளவுக்கு திரும்ப பண்ணார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது உண்மையிலே அங்கேயே சொல்லியிருக்கலாம். இந்த பேட்டி எல்லாரும் சும்மா சாதாரணமாக நினைக்காங்க, இப்படி விஷயங்கள்லாம் வெளியில் வர்றதுக்கு தான் இந்த மாதிரி பேட்டிகள். அதனால் பேட்டிகளையும் தொடர்ந்து பாருங்க, சரிங்களா? ரொம்ப நன்றி. அது மாதிரி தான் நிறைய இருக்குது, டெடிகேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக சொல்கிறத வந்து அந்த மங்கை டீச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆக்சுவலாக நாகர்கோவில் பேஸ்டு. ஸோ அவங்க டைலாக்லாம் அப்படி தான் வரும். நம்ம இங்கே திருநெல்வேலி பேஸ்ட்னால எழுதும்போது, இப்போ நானும் எழுதுகிறேன், என்னோட எழுத்தும் உண்டு இல்லையா, அந்த எழுதும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்பளக்கட்டு அப்படின்னு தான் எழுதுவோம். ஆனால் அவங்க வந்து அப்பளக்கட்டு மாதிரி இருக்குடா அப்படின்னு ஒரு டைலாக் உண்டு. அவங்க பேசும்போது பப்படை கட்டுடா அப்படின்ட்டாங்க. அப்போ ஐயோ இது தாலியே இல்லையே, இங்கே வேறு ஏதோ போதே அப்படின்னா, அண்ணா கொஞ்ச நேரம் இருக்கட்டும் பார்த்துக்கலான்ட்டாங்க. சரி டப்பிங்கில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு டப்பிங்கில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பப்படங்கிறத அப்பளங்கிறத மாற்றிடலாம், பெரிய விஷயம் இல்லை. பட் சாக்ரிஃபைஸிங் அப்புறம் அக்செப்டேஷன் அந்த இடத்துல, ஏன்னா அவங்கள நம்ம அறிமுகப்படுத்தினதே இவங்க குமரி மாவட்டத்திலேருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பப்படை கட்டுங்கிறது அந்த இயல்பாகவே சில இடத்துல வரும். அதுவும் நமக்கு துணை சேர்த்தது. அதை இடிக்காமல் பார்க்க இயற்கையாகவும் சில நேரத்தில் அது வரும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அப்படி நிறைய வரும், இயற்கையாகவே வரும். அந்த இது மாற்றுத்திறனாளிகளை பற்றி நாங்கள் அதாவது ஃபேவாக்கு அண்ணன் அவங்க நவாஸ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் அவங்களுடைய வல்லநாட்டில் இருக்கு இல்லையா ஃபேவாக் தொழிற்சாலை, அதில் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணோம். அங்கே இயற்கையாகவே அவங்களுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் செட் பண்ணது இல்லை, போன இடத்துல அமைஞ்சது. அதில் ஒரு 3-4 ஷாட் வரும். அதில் ஊனமுற்றவர்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்க வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி சீன் எல்லாமே இயற்கையாக இருந்தது தான், நாங்கள் செட் பண்ணல. ஸோ அது எல்லாமே அதுவும் அமைஞ்சது தான். நம்ம டெடிகேஷன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயம் அமையும். அதில் இது மாதிரி நிறைய அமைஞ்சது. எண்ணம் போல் தான் செயல் இல்லை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, எல்லாமே இப்படி சொல்கிறது நிஜம் தான். உண்மைதான். ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்களும் இன்னும் அவரோட சேர்ந்து நிறைய தரமான நல்ல மக்களுக்கு, இப்போ வந்து மனிதநேயம் அப்படிங்கிறது என்றைக்குமே வாழும். ஸோ அதை மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சேர்கிற வகையில் தரமான படம் இப்போ நிஜமாக பார்க்கவே முடியல. நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் சொன்ன மாதிரி படம் பார்த்தே எத்தனையோ வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி புதுசாக வந்து நிறைய தரமான படங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு சார்பாகவும் இங்கே வந்திருக்க பார்வையாளர் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு அருமையான வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி. ஹாய் மேம், வணக்கம். இந்த ஊன்றுகோல் திரைப்படத்தில் வந்து ஒரு ஊன்றுகோல் நீங்கள் தான். அந்த படத்தில் திரைப்படம் அப்படின்னு தான் நான் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். இது வந்து ஒரு சின்ன படமோ விளம்பர படமோ ஆவண படமோ கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்ல படம். அமைதியாக பார்த்தாங்க. நானும் எழுந்து பார்க்கும்போது எந்த இடத்துலையும் யாருமே பேசலை, ஒரு ஃபோன் அட்டன் பண்ணல, எந்திரிச்சு போகலை. இப்போ ஒரு சாதாரண ஒரு படம் பார்த்தா கூட ஒவ்வொரு சீனில் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனால் இது பார்க்கும்போது யாருமே எந்திரிச்சு போகலை, ஒன்றி போய் இருந்தாங்க. அந்த ஒரு நல்ல சீன் வரும்போது விசில் வந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுடைய நடிப்பு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஆப்டாக இருப்பீங்கன்னு எப்படி செலக்ட் பண்ணாங்க? நீங்கள் தயங்குனீங்களா, எப்படி ஒத்துக்கிட்டீங்க? முதல்ல வந்து என்கிட்ட முத்தமிழ்லாம் பேசும்போது நான் முடியவே முடியாது தான் சொன்னேன். பிகாஸ் எனக்கு நடித்து பழக்கமே கிடையாது, ஒத்துக்கிறேன். எனக்கு குரல் தான் நடிக்குமே தவிர நான் நடித்து பழக்கம் இல்லை, மேடைகளில் கூட நடித்ததில்லை. நான் வந்து விஜி பூரன் சிங், சூரியன் எஃப்எம் வானொலியில் வந்து நான் அறிவிப்பாளராக இருந்தேன்.
இப்போ வந்து முழுக்க முழுக்க நான் வாய்ஸ் ஆர்டிஸ்டாகவே இருந்துகிட்ருக்கேன். முதல்ல இந்த வாய்ப்பு எனக்கு வந்தப்போ ரொம்ப பயப்பட்டேன், நான் முடியவே முடியாதுன்னு சொன்னேன். பட் அவர் ரொம்ப நம்பிக்கை கொடுத்தாரு முத்தமிழ்னு. அண்ட் அவருடைய மனைவி பார்வதி மேம் என் கூடவே ஒர்க் பண்ணாங்க. டெய்லி என்னே பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னொன்று அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான் இந்த கதையை எழுதும்போதே இந்த கேரக்டரில் நீங்கள் தான் ஃபிக்ஸ் ஆவீங்க, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதனால் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் செய்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போது ஒத்துக்கிட்டேன். பயமாக தான் இருந்துச்சு. அங்கே போனதுக்கப்புறம் அந்த நண்பர்கள் எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாமே நம்ம ஊர் மக்கள் அப்படின்னு ஒரு பாசம் இருந்துச்சு. முதல் நாள் ஷூட்டிங் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். அதுக்கு பிறகு கேஷுவலாகவே இருந்தேன். அவர் அப்படி தான் சொன்னார் என்கிட்ட, நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அப்படியே இருங்கன்னு சொன்னார். அப்படியே கேஷுவலாக இருந்தேன். அதனால் கஷ்டமாக தெரியலை. இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி, இல்லை இந்த சீன் எனக்கே கொஞ்சம் பாதிப்பாக என்னால் செய்ய முடியல அப்படின்னா எந்த சீனை நீங்கள் சொல்லுங்கள்? அவன் காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீன் வரும். அப்போ நான் வந்து எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஐயோ நம்ம திட்டினனால தான் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எம் வேறு திட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சீனில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நடிக்கிறது. அப்போ நிஜமாகவே அவர் வந்து எனக்கு கிளிசரின் கொடுத்தாரு. இருந்தாலுமே எனக்கு உண்மையாக அழுகியே வந்துருச்சு அந்த இடத்துல. அந்த ஒரு சீன் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான். ஆமாம். ஆமாம். இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் நீங்கள் யாராவது ஊந்துகோல் இப்படி வெளியில் வந்த மாதிரி நீங்கள் ஏதாவது நிறைய பார்த்துருக்கேன். நம்ம மோட்டிவேஷன் அந்த மாதிரி போகிற இடங்களில் நிறைய பசங்க பேசுகிறத கேட்குறோம். இப்போ நாங்கள் ரேடியோவில் பேசி நீங்கள் இதை சொன்னதுனால நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னவங்களே நிறைய பேர் இருக்காங்க. மகளிர் மட்டும் நிகழ்ச்சியிலலாம் பேசும்போது அதை நாங்களே அனுபவிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த படம் நிறைய ஸ்கூல்லலாம் திரையிட்டு, ஆமாம் கண்டிப்பாக, ஆமாம் ஆமாம் மாற்றமாக எனக்கும் கூட அப்படி இருக்கலாம். நிச்சயமாக. ஸோ இந்த வாய்ப்பு தந்த முத்தமிழ் அண்ணாக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் அவருடைய ஃபேமிலிக்கும், பார்வதி மேம்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும். என்னை வந்து இந்த ஷேப்புக்கு அவர் கொண்டு வந்ததே எனக்கு இன்னும் நம்ப முடியல. ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது இன்னும் வந்து நிறைய மக்கள், லட்சக்கணக்கான மக்களை போய் சேரணும். இந்த விதை வந்து ஒரு சாதாரண விதையாக இல்லாமல் ஒரு பெரிய ஆலமரமாக வந்து மக்கள் மனசில் வந்து வளரணும். அதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்கள் யதார்த்தமான நடிப்பு எங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக மங்கை டீச்சராகவே வாழ்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தால் தாராளமாக நீங்கள் என்னை நம்பி பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த ஊந்துகோல் படம் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக லைஃப்பில் அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம் சார். இந்த அருமையான ஊன்றுகோல் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு படம் நீங்கள் இப்போ பார்த்தீங்க, நாங்களும் சேர்ந்து பார்த்தோம். அந்த படத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பும் இருந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ உங்களை அறிமுகப்படுத்திட்டு இந்த படத்தில் ரொம்ப ஒரு மனசை தொட்ட விஷயம் அப்படின்னா உங்களை பொறுத்தவரைக்கும் எதை சொல்லலாம்? வணக்கம், என் பேர் குமார். என்னுடைய ஊர் மூளைக்கரைப்பட்டி. முத்தமிழுக்கும் எனக்கும் ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலான பழக்கம். அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க எங்கள் ஊர் பள்ளிக்கூடம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் படப்பிடிப்புக்கு அவருக்கு ஒரு அணிலை போல் நான் உதவி பண்ணியிருக்கிறேன். அவரோடு இணைந்து பணியாற்றுவது, அங்கே இருக்கும்போது ஒன்றாக சாப்பிடுவது, டீ குடிப்பதெல்லாம் பெரும் மகிழ்ச்சியான விஷயம். ஒரு குடும்பம் போல தான் அந்த சூழ்நிலையில் இருந்தது. எனக்கு ரொம்பவும் மனதை பாதித்த விஷயம், மிகவும் பிடித்த விஷயம் என்றால் அந்த இளநீ குடிக்கிற சீன் தான். இளநீ கேட்டு அந்த ஒரு ஊனமுற்றவர் மாற்றுத்திறனாளி மேலே ஏறி, அது அவனுடைய நடராஜனுடைய ரியாக்ஷனும் நல்லா இருந்தது. ஆமாம், நிறைய இடங்கள்லாம் நல்ல அழகான இடங்கள். அதாவது 10-12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்த உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அதுதான் பேசும்போது கூட சொன்னேன், எங்கள் பள்ளிக்கூடம் இப்போ அந்த மாதிரி இல்லை. 14 வருஷம் ஆகிட்டு இப்போ எல்லாமே புதுப்பிக்கப்பட்டாச்சு. இந்த பழைய பில்டிங்கெல்லாம் இடிச்சிட்டாங்க. இப்போ எதுவுமே அந்த இது பண்ணுறதில்ல இல்லை. அந்த லாஸ்ட்டாக அவர் வந்து ஒரு புது பில்டிங்கில் முன்னாடி நான் ஒரு பில்டிங் கட்டி கொடுக்கணும்னு சொன்னார்ல, அது இருக்குது. மற்றது அந்த ஓட்டு கட்டடங்கள்லாம் இடிச்சாச்சு. ஆமாம். ஸோ இந்த படம் வந்து உண்மையிலே உங்கள் ஊருக்கு ஒரு பெருமையான ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு இல்லையா சார்? கண்டிப்பாக உங்களுடைய மாணவர்களுக்கு இந்த படத்தை எடுத்து காமிங்க. நீங்கள் சொன்னீங்க அதை நாங்கள் ரெடி பண்ணுறோன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக மாணவர்கள் பார்க்க சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு பெரிய ஊண்டுகோலாக அமைஞ்சது. உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சார்ட்டையும் ஒரு வார்த்தை கேட்டலாம். வணக்கம் சார். படம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு படம் வந்து திரைப்படம் வந்து ஒரு கதையை சொல்லணும், சமூகத்துக்கோ தனிநபருக்கோ. அது கண்டிப்பாக வந்து இது எடுத்துக்காட்டிருக்காங்க. அவங்களுடைய கதை உரையாடல் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்குது. அடுத்து ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல கதையை நமக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. மற்ற தியேட்டர் மற்ற படக்க மாதிரி எதுவும் இல்லை. மனநிலையான படம். அது ரொம்ப நல்லா இருந்தது. இது இப்போ அவர் சொன்ன மாதிரி, தோழர் சொன்ன மாதிரி, அந்த இளநீ சாப்பிடும்போது அதுதான் ஒரு திருப்பு முனை. ஒரு மனிதனுடைய, அதாவது தன்னுடைய
இயலாமையை வந்து ஒரு திருப்பு முனை வந்து எப்படி நமக்கு வந்து கொடுத்தது, அதை வந்து அதிலிருந்து அவன் வந்து ஒரு முன்னேறி போகிறத அது மிக நல்லா எடுத்து கட்டிக்கிறாரு. நல்லா இருந்தது. அதே மாதிரி முத்தமிழ் வந்து ஒரு திறம்பட அந்த கதையை கொண்டு போன விதம், எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போனது இருக்குல்ல, அந்த ஒர்க்கர்ஸ் நட்பு ரீதியாக தான் பழகுவாரே ஒழிய தான் ஒரு இயக்குனர் இவங்க எல்லாம் நமக்கு கீழே அந்த இது கிடையாது. அண்ணன் தம்பியாக பழகி, அதனால தான் அந்த இது இவ்வளோ தூரம் வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணம். நடிப்பு வந்து ஒரு இயற்கையாக இருந்தது, இயல்பாக இருந்தது, இயல்பாக தான் இருந்தது, கேஷுவலாக இருந்தது. அது மிகச்சிறப்பு. அதாவது அவங்க செலக்ட் பண்ண கதாபாத்திரங்கள் அப்படி, ஏன்னா அவர் வந்து எல்லாரையுமே தெரியும், மனசில் ஐடியா பண்ணி தான் அந்த கேரக்டர்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சிறந்த ஒரு இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். நம்ம சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சோம். தாயுமானவன் படத்தை பார்த்துட்டு அப்போ நான் பேசும்போது சொன்னேன், முத்தமிழுக்கு திருநெல்வேலியில் வேலை இல்லை, சென்னையில் வேலை இருக்குதுன்னு. அது அப்புறம் 14 வருஷம் கழித்து இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, இங்கே தலைமையிடம் உங்களுக்கு சரியில்லை, தலைமை வந்து சென்னை தான் சொல்லும் போது இதே கருத்தை இல்லை, நான் 14 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை நினைக்கும் போது அது பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ரொம்ப நன்றி சார். நம்ம ஊர் பெருமையானவர் முத்தமிழ் சார் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம். தேங்க்யூ. ஹாய் மேம், வணக்கம். வணக்கம். நம்மளுடைய அதாவது என்ன சொல்கிறது, நம்ம திருநெல்வேலி ஊரை பேரில் வந்து பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முத்தமிழ் சார் ஒன்று சொல்லலாம். எல்லாருக்குமே தெரியும், சரியா? நம்ம லேம்ப் கிரியேஷன் சார்பாக இந்த அருமையான நிறைய ஷோ பண்ணியிருக்காங்க, நிறைய தயாரிப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க, நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த ஊன்றுகோல் படம் நம்ம நிறுவனத்துலேருந்து இப்படி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமையாக இருக்குது. இது லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இயக்குனர் முத்தமிழ் அவங்கள வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு முகத்தில் தெரிவாங்க. ஒரு இடத்துல ஃபோட்டோகிராஃபராக தெரிவாங்க, ஒரு இடத்துல வீடியோகிராஃபராக தெரிவாங்க, ஒரு இடத்துல கவிஞராக தெரிவாங்க, ஒரு இடத்துல பேச்சாளராக தெரிவாங்க, ஒரு இடத்துல பட்டிமன்ற நடுவராக தெரிவாங்க, ஒரு இடத்துல நடிகராக தெரிவாங்க. அவங்களுக்குள்ள பல திறமைகள், பேருக்கேற்ற மாதிரி முத்தமிழும் அவங்கக்கிட்ட அடங்கியிருக்கு. உண்மைக்குமே நிறைய இந்த படத்து மூலமாக மட்டும் இல்லை, அவங்க பல பேர் லைஃபுக்கு ஊன்றுகோலாக இருக்காங்க. என்னோடய லைஃப்லேயும் அவங்க ஒரு ஊன்றுகோலாக இருக்காங்க. அதையும் உண்மையாக ஒத்துக்கணும். பல வளர்ச்சிக்கு அவங்களும் காரணம். இந்த நேரத்தில் இந்த ஊன்றுகோல் படத்தை பார்க்கும்போது நான் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன். அப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்கள் நான் நிறுவனத்தை விடுங்க, சாதாரண ஒரு ரசிகராக இருந்து பொதுவாகவே வந்து இந்த நிகழ்ச்சியில் பேசின எல்லா விஐபிஸுமே சொன்னது அதுதான். பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நம்ம வந்து இறக்கமோ அவங்க வந்து நம்மளோட அன்போ அதெல்லாம் எதிர்பார்க்கல. அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும். அது உண்மையாகவே அது உண்மைதான். அந்த வகையில் இந்த படத்தில் உண்மைக்குமே அந்த ஊன்றுகோல்ங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி நமக்கே ஒரு புல்லரிப்பு வருது அதை பார்க்கும்போது. சரி, எந்த சீனை பார்க்கும்போது இதில் சல்யூட் பண்ணலாயா அப்படின்னு தோணுச்சு? அதுதான் சொல்ல வந்தேன். அந்த ஒரு மாற்றுத்திறனாளி வந்து மரம் ஏறி வந்து இளநீ கீழே போடுவாரா, அப்போ அந்த பையனுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும், நம்மளும் சாதிக்கலாம். இவ்வளோ 2 காலும் முடியாமலே அவர் இளநீ பறிக்கிறாரு, இப்போ நம்மளால் ஏன் முடியாது? மற்றவங்க முடியாதுன்னு சொல்ல விஷயத்தை பொதுவாகவே என்னுடைய இதில் நான் இயல்பாகவே என்னுடைய குழந்தைங்களுக்கு சொல்கிறது நான் அப்படி தான் சொல்லுவேன். வாழ்க்கையில் எதுவுமே முடியாதுன்னு இருக்கக்கூடாது, ட்ரை பண்ணி கூட நம்ம இது பண்ண, வாழ்க்கையில் எதுவுமே முடியாதுன்னு இருக்கக்கூடாது, தெரியாதுன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி இதுவும் முடியாதுங்கிற வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி அந்த பையன் வந்து வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வந்த மாதிரி இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் இது மாதிரி சாதிக்கணும். இந்த படத்தை பார்த்து அதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க வந்த விஐபிஸ் எல்லாருமே. அதுக்கு நிறைய வழிமுறைகள் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வந்த அத்தனை பேருக்கும் நன்றி. முத்தமிழ் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள். இந்த ஃபங்க்ஷன் நடைபெறதுக்கு ஒரு நீங்கள் எல்லாரும் தான் ஊன்றுகோலாக இருந்திருக்கீங்க. அதை இந்த இடத்துல நம்ம அதில் பதிவு பண்ணிடலாம், ஏன்னா வரலாறு முக்கியம் இல்லை. ஸோ உங்களுக்கும் வந்து சாரோட சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய் மேம், வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அருமையான நிறைய படத்தில் ஒரு இயக்குனரை பாராட்டினாங்க இல்லையா, முத்தமிழ் சார் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது மேடம் தான். அப்போ அவங்ககிட்டயும் நம்ம கேட்கணும் இல்லையா, பார்வதி முத்தமிழ் மேடம் அவங்கள தான் சந்திக்க இருக்கிறோம். ஸோ வீட்டில் என்னெல்லாம் பாடுபடுத்தியிருப்பாங்க இந்த படம் எடுக்கிறதுக்கு, என்ன டார்ச்சர் பண்ணாங்க, என்ன நடந்தது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம், சொல்லுங்கள். சார் வந்து பன்முக ஒரு சகலகலா வல்லவர் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. எல்லா துறையிலையுமே அவர் வந்து சார் வந்து எல்லாமே நல்ல அப்டேட்டில் இருப்பாங்க, எல்லாமே ஸ்டடியாக கொண்டு வருவாங்க. இந்த படம் எடுத்து கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் 14 12 ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்போ எப்படி தட்டி எழுப்பணும்னு அவங்களுக்கு எப்படி தோணுச்சு? அவங்களுக்கு நிறைய வந்து எப்படின்னா
திரைப்படத்துறையில் சாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வம் உண்டு. ஒவ்வொரு முறையும் அவர் வந்து அந்த திரைப்படத்துறை நோக்கி வைக்கும்போதெல்லாம் அவருடைய குடும்ப சூழல் வந்து அவரை கட்டி இழுத்துடும். ஒன்று தாய், ஒன்று தகப்பன், அடுத்தது குடும்பம், அடுத்து மகன் அப்படின்னு அவங்களுக்கான அந்த சூழல், அவர்களையே பற்றி சில விஷயங்களெல்லாம் அவர் அதை பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த சூழலுக்குள்ளேயே அவர் சுழண்டு வந்ததுனால அவருடைய அந்த திரை எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே தான் இருந்தது. ஆனாலும் கூட நான் ஒரு திரைப்படத்தை எடுத்தே ஆவேன் அப்படிங்கிறதுல இன்னும் வந்து அவர் தீவிரமாக தான் இருக்கார். அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நான் வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல முனைப்பாக இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்த விஷயம் வெளியீடு பண்ணாமல் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதுனால இதை வெளியிட்டால் எப்படி இருக்கும், ஒரு 14 வருஷத்துக்கு. ஆமாம், டிஜிட்டல் உலகமாக நீங்கள் சொல்கிற மாதிரி தட்டி பார்த்துடலாம். தருணம் அல்ல, உண்மைதான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லார் கையிலையும் இருக்கிறதுனால எளிமையாக சென்றடைவதற்கான ஒரு வே. ஆனால் டெக்னிக்கலாக இன்னும் பல விஷயங்களை வந்து பண்ணியிருக்கலாமேன்னு உங்களுடைய எண்ணங்களில் தோன்றும். ஆனால் அப்போ இருக்கக்கூடிய ஒரு 14 வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய டெக்னிக்கலை வச்சுட்டு இந்த கதையை வந்து மிக அருமையாக நகர்த்தி கொண்டு போய் ஒரு நம்பிக்கை விதையே அவர் ஊன்றியிருக்காருன்னு நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கை மாதிரி அவர் திரைப்படம் பண்ண வேண்டும்னு நினைக்கக்கூடிய அந்த இதுவும் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும். அதுக்கும் நீங்கள் எப்போவுமே ஊன்றுகோலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. அவர் எப்போவுமே எனக்கு இல்லையே அப்படிலாம் எப்போவுமே டார்ச்சர் பண்ணதே கிடையாது. முதல்ல மனசார வந்து வாழ்த்து தெரிவிக்கிற இந்த மார்ச்சில் அது போகவும் நம்ம சொல்லணும். ஆனால் அவருக்கான பணி வரும்போது கொஞ்சம் வேகமாக வந்து பரபரப்பாக இருப்பாங்க. கரெக்டாக போகணும், மற்றவங்களை காக்க வைக்கக்கூடாது. கரெக்டாக அவங்க நடிகர்லாம் வந்துட்டாங்கன்னா தன்னோட சாப்பாடை இது பண்ணாமே அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு வருத்தம் இருக்கும், சாப்பிடாம அவங்க போகிறாங்களேன்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். அவர் உடல்நிலையை கவனிச்சா தான் நான் நல்லா போக முடியுன்றதுனால அந்த ஒரு விஷயம் பண்ணாமே அவங்க கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அதை ஒரு வருத்தமே தவிர இது வரைக்கும் அவர் எனக்கு எந்த விதமாக டார்ச்சர் பண்ணல. இந்த சீன் முத்தமிழ் சாருக்கு சல்யூட் பண்ணலாம் அப்படின்னா எந்த சீன் நீங்கள் சொல்லுங்கள்? என்னோடதில் ஒரு மாற்றுத்திறனாளி வச்சுட்டு இன்னொரு மாற்றுத்திறனாளியை வந்து அந்த ரங்கராஜன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து தூண்டின விதம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதில் ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க. அது வந்து நம்மளுடைய மூளையிலேருந்து ஒரு அறிவை வந்து அப்படி வெளிக்கொண்டு வர மாதிரி, நம்மளுக்கு ஒரு ஞானோதயம் பிறந்த மாதிரி, ஒரு தன்னம்பிக்கையை தர்ற மாதிரி அந்த ஷார்ட்டை வச்சுருப்பாங்க. அந்த ஷார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து ஆசிரியர் கை தூக்கி விடக்கூடிய ஒரு விதம். ஆனால் அந்த கை தூக்கி விட்ட இடமா அந்த இடம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாற்றுத்திறனாளி வச்சு ஒரு இளநியை வெட்டி தாங்கன்னு சொல்லும்போது ஒரு இளநியை வாங்கிடுறாங்க. இன்னொரு இளநியை நீ மரத்தில் ஏறி தான் பறிக்கணும்னு ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு. அது வந்து ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து ஒரு வன்முறைக்கு உள்ளான ஒரு விஷயம் மாதிரி தோணினாலும் கூட சில இடங்களில் வன்முறைகள் தான் வந்து மிக நல்ல ஒரு விஷயத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் புரட்சியும் தேவை நல்ல கழகம் பிறப்பதற்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மனிதனுக்குள்ள ஒரு நம்பிக்கை தர்றதுக்கான ஒரு அழகான விஷயமா அதை பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சாரோட ஊண்டுகோலாக நீங்கள் என்றைக்குமே உங்கள் குடும்பத்தில் இருந்து அவருக்கு ஊண்டுகோலாக இருக்கணும். நம்ம ஊர் பெருமையை இன்னும் அவர் வந்து உலகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு எங்கள் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்களும் தெரிவிச்சிடும். நன்றி மேடம், நன்றி. நீங்கள்லாம் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கமும் ஊன்றுகோள்களும் தான் அவரை மீண்டும் நடைபோட செய்ய வேண்டும். அந்த பாதை வந்து இன்னும் தெளிவாக வேண்டும். அந்த பாதையில் எப்பொழுதும் நீங்கள் ஊன்றுகோள்களாக இருக்கணும் சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கிட்டு நன்றி மேடம், இந்த அழகான வாய்ப்பு. வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான ஒரு படம், ஒரு குறும்படம் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். குறும்படம்னு சொல்ல முடியாது, ஒரு அற்புதமான படம் தான். எல்லாருடைய வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு விஷயம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த படம் வந்து திருநெல்வேலியை சார்ந்த முத்தமிழ் அப்படிங்கிற சார் வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம ஊருக்கு ஒரு பெருமையை சேர்க்குற விதத்தில் ஒரு படம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதில் நடித்தவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த கேரக்டருக்கு இவங்க தான் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு செலக்ட் பண்ணி இதில் நடிக்க வச்சு அத்தனை பேரும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு படத்தில் வந்து எந்த ஒரு காட்சியும் வந்து தொய்வு இல்லாமல் ரொம்ப அழகாக தெளிவாக இதுதான் வேணும், யாரும் எந்திரிச்சு போக கூட விடலை, அந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. 45 நிமிஷம்னாலும் அந்த 45 நிமிஷமும் எல்லோரும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு படம் தான். ரொம்ப அழகான படம். ஊன்றுகோல், எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஊன்றுகோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. ஏதாவது ஒரு விஷயத்தில் வேணும். அது ஊனமுற்றவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஊன்றுகோல், மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்களுக்கே இந்த காலத்தில் ஒரு ஊன்றுகோல் அப்படிங்கிற விஷயம் தேவை. யார் மூலமாவது இந்த விஷயம் இப்படி நடக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அந்த மாதிரி ஒரு ஊன்றுகோல், ஒரு சிறப்பான படம். திருநெல்வேலிக்கு பெருமை சேர்க்கிற வகையில் எடுத்திருக்காங்க. ஸோ பார்வையாளர்கள் எல்லாருமே பார்த்துட்டு அவங்கள வாழ்த்தியிருக்காங்க. சிறப்பு விருந்தினர்கள் வந்தாங்க.
நிறைய பேர் வந்து அழகான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு வாழ்த்தியிருக்காங்க. அதே மாதிரி கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகணும். இந்த படத்தில் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொல்லியிருந்தாலும் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கு ஒரு உத்வேகம் கொடுத்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பாட்டு. அந்த அந்த தம்பி நடந்து போகிற அந்த சீனில் அந்த பாட்டும் வரவும் அந்த காட்சி இன்னும் பலமாக அமைஞ்சுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐய கருத்தும் இல்லை. அந்த பாட்டு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ். அப்படி அந்த பாட்டு அந்தந்த இடத்துல அந்த ஒரு பாட்டை போட்டிருக்காங்க. நெல்லை பிரபாகர் மாமா பாடியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அற்புதமான ஒரு படம். ஸோ நீங்களும் பார்த்துட்டு அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிங்க. சார் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க அப்படின்னு நம்புகிறோம். சாருக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் செல்வி. டாடா.